ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3SNL சேனல். இன்றைக்கி கத்திரிக்காயும் வேர்க்கடலையும் காரக்குழம்பும் பீன்ஸ் பொரியலும் தாங்க பார்க்க போகிறோம். முதல்ல காரக்குழம்புக்கு எலுமிச்சை மலை அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கணுங்க. ஒரு 10 பல் தேங்காவை மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு சட்டியில் எண்ணெயை ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் மிளகு போட்டுட்டு கீரின பச்சை மிளகா 1 போட்டுட்டு வதக்கிட்டு ஒரு 10-15 பல் பூண்டையும் போட்டு வதக்கிட்டு வெங்காயமும் போட்டு வதக்கிக்கலாங்க. சின்ன வெங்காயமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு 3 தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாங்க. கொத்தமல்லி தண்டை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். கொத்தமல்லி தண்டையும் போட்டால் மணமாக இருக்கும்னு அதையும் போட்டு ஒரு வதக்கி எடுத்து ஆற வச்சுக்கலாங்க. அதே சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு வெங்காயமும் போட்டு வதக்கிக்கலாங்க. அப்புறம் ஊற வச்ச வேர்க்கடலையும் போட்டு அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கினா வெந்து வருங்க. மஞ்சள் 1 ஸ்பூனும் போட்டுக்கலாங்க. அப்புறம் கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயையும் போட்டு ஒரு வதக்கிட்ட பின்னாடி ஒரு 3 ஸ்பூன் மிளகாய் தூளும் போட்டுக்கலாங்க. காரம் எங்களுக்கு அதிகமாக தேவைன்றதுனால 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். அதை நல்லா கலந்து விட்ட பின்னாடி அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு காயும் வேர்க்கடலையும் வெந்து வர மாதிரி மூடி வேக வைக்கலாங்க. அதுக்குள்ளே நம்ம அந்த மசாலாவை அரைச்சி அந்த கொதிக்கிற குழம்புல கொஞ்சம் ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரையும் கலக்கி ஊற்றிக்கலாங்க. தேவையாக இருக்கிற அளவுக்கு உப்பும் போட்டுட்டு அது நல்லா வெந்து வர அளவுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுட்டு கிளறி எடுத்துக்கணுங்க. அப்புறம் கரைச்சி வச்ச புளி கரைசலையும் ஊற்றிட்டு கொதிக்க விட வேண்டியதுதாங்க. அப்புறம் மைய அரைச்ச தேங்காயும் ஊற்றிட்டு கொதிக்க விடலாங்க. ஒரே கொதி வந்த போதுங்க. அது கொதி வந்த உடனே கொத்தமல்லி தூவி இறக்குனா எங்கள் ஊர் ஸ்டைல் காரக்குழம்பு ரெடிங்க. பீன்ஸ் பொரியலுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு, கடலப்பருப்பு 1 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு போட்டு பொன்னிறமாக வதக்கின பின்னாடி கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு ஒரு 4 பச்சை மிளகாவை கீறி போட்டு வதக்கிக்கணுங்க. ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ண பெரிய வெங்காயத்தையும் போட்டு பொன்னிறமாக வதக்கிக்க வேண்டியது தாங்க. அது வதங்கி வந்த உடனே பீன்ஸ் 1/4 கிலோவை போட்டு அதையும் எண்ணெயிலேயே ஒரு வதக்கினோம்னா மஞ்சள் 1 ஸ்பூன் போட்டால் கலர் மாறாதுன்னு 1 ஸ்பூன் மஞ்சள் போட்டுப்பாங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி காய் அரை வேக்காடு வர வரையும் மூடி வைக்கலாங்க. அரை வேக்காடு வெந்த உடனே 1 ஸ்பூன் உப்பு தூள் போட்டு மறுபடியும் கிளறி மூடி வைக்கலாங்க. காய் வெந்த உடனே 2 ஸ்பூன் தேங்காய் தூளையும் போட்டு தேங்காய் கலவையோடு வர மாதிரி ஒரு நிமிஷம் மூடி வச்சா போதுங்க. 1 நிமிஷம் கழித்து கொத்தமல்லி போட்டு இறக்குனா சுவையான பீன்ஸ் பொரியலும் ரெடிங்க. இது எங்கள் ஊர் ஸ்டைல் காரக்குழம்புங்க. சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.